சீக்கிரமா வா. இதுதான் சரியான சமயம். எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. நீ அனுப்பின கார்ல இந்த பணத்தை எல்லாம் ஏத்திட்டு நான் உடனே கிளம்பிடுறேன். யாரும் என்ன பாத்துறாத மாதிரி நீங்க போய் அவங்கள சமாளிங்க. சரியா? நாம ஏன் அங்கேயே போயிடக்கூடாது? ராஜனா, நாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போறோம். அப்பதான் அவங்களுக்கு இந்த மேல சந்தேகம் வராது. நீங்க ஏதாவது உருப்படியா பண்ணுங்க. நாங்க முதல்ல இங்க இருந்து போறோம். போ போ போ. டேய் இங்க வாடா. அவன் யாரா புதுசா இருக்கான்? அவனை விடக்கூடாது. டேய் நில்றா. டேய் என்னங்க இங்க பாருங்க. இந்த வண்டியோட சாவி எனக்கு கிடைச்சிருச்சு. ஏய் என்ன பண்ற? ஏய் நீ அந்த சாவி குடு. ஏய் பாருடா. ஏய் மேல போய் எடுங்கடா. என்ன வேலை பண்ண? இந்த சாவி உங்ககிட்ட தான் தூக்கி போட்டேன். ஏன் கிட்ட தூக்கி போட்டியா? அவங்க கிட்ட தூக்கி போட்டியா? இல்ல உங்ககிட்ட தான் போட்டது மேல விழுந்துருச்சு. குடு. டேய் சாவி எங்கடா? சாவி குடுறா. சாவி கிடைச்சிருச்சு. வா. இங்க என்ன பண்றீங்க? ஏய் என்னாச்சுடி? என்ன பண்ணுது சொல்லு. மாமா ஒரு டயர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்க்க ஆச்சரியமா வாயை இருக்கு. மூடு. முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. அட தண்ணி அப்புறமா எடுத்துக்கலாம். கீதாமா சொன்னது அப்படியே பழிச்சிருச்சு. என் விரதத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. இவங்க மூளை குழம்பி நான் இவங்க மருமகன்ற விஷயத்த மறந்துருப்பாங்க. சரி சரி சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வா. என்ன சிரிக்கிறீங்க? தூக்கி விடுங்க. நாம கிளம்பி அந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள எப்படி காப்பாத்துறது சரலா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்கிட்ட போலீஸ கூட்டிட்டு வர சொன்னா. வாங்க நம்ம அவர்கிட்ட போய் உதவி கேட்டு பாப்போம். வாங்க வாங்க. அவரை கேட்டு பாப்போம். அண்ணே ஒரு நிமிஷம். என் பொண்ணை யாரோ துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அண்ணே பெங்களூர் போற ஹைவேல என் பொண்ணை யாரோ துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்காளா. போற வழியில ஒரு சுடுகாடு இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கிற குடோன்ல தான் அவ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காளா. சீக்கிரமா வந்து என் பொண்ணை காப்பாத்த உதவி பண்ணுங்க அண்ணே. போலாம் இருங்கம்மா. அட எந்திரிக்க விட மாட்டேங்கிறீங்களே. வாவ் யம்மி ஃபுட். எத்தனை நாளாச்சு இப்படி சாப்பிட்டு. நல்ல தூக்கம் வருது. எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆனா இதை வந்து பார்த்தனா அவளுக்கு வயிறு எரிய போகுது. சாப்பாடு எங்க போச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போச்சு. இது என்னோட சாப்பாடு. ஹேய் லிசன், இந்த சாப்பாட்டுல உன் பேரை எழுதி இருக்கு. சரி அதை விட நீ சொன்னதை நீயே மறந்துட்டியா? வீட்டுல அரிசி பருப்பு இருக்கு, சமைக்கிறதுக்கு கை இருக்கு. போய் சாப்பிடு. ஐ மீன் சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் போடு. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் ஏய் ஏய், ஒரு விஷயம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். காலையில ஏஞ்சி ஆஃபீஸ்க்கு போகணும். டிங் 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 டிங். குட் நைட். சொல்லாம கொல்லாம இந்த ஆளி எங்க போனா? அவ மொபைல் வேற ரீச் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை என்ன அவாய்ட் பண்றதுக்காக வேணும்னே போன் ஆஃப் பண்ணிருக்காளா? இல்லனா ராஜனா கூட சேர்ந்து தனியா ஏதாவது பிளான் பண்றாளா? எனக்கு அந்த பிளானை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் விட்டுட்டு போயிருக்காளா? குழப்பமா இருக்கே. அவ அப்படி செய்யறவளும் கிடையாது. எங்கதான் போயிருப்பா? Oh God.
தனு கொஞ்சம் குடிக்க தண்ணி கூட. நான் சூப்பர் டயர்ட்ல இருக்கேன். சூப்பர் டயர்ட் ஆகுற அளவுக்கு மேடம் அப்படி என்ன பண்ணிட்டு வரீங்க? டயர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கேன். அதான் டயர்டா இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்க ஆலியா, நீ வர வர என்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட அப்படி என்ன போய் சொன்னேன்? பொய் சொல்லலனா எதுக்காக போன் ஆஃப் பண்ண? என்கிட்ட சொல்லாம அப்படி நீ எங்க தான் போன? வாட் இஸ் ராங் வித் யூ? நீ ஏன் இப்படி டிபிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ற? நான் எங்க போறேன், என்ன பண்றேன், என்ன ஏதுங்கறத எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணுமா என்ன? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவ. ஆனா இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு செய்ய மாட்டேன். ஏன்னா அப்படி சொன்னேன்னா அந்த வேலை நடக்காது. ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ற? என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? ஐயோ, இந்த பொண்ணை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு இப்ப தெரியணும்ல. இத பாரு. வாவ், நீ இத திருடிட்டியா? இல்லையே, ஏலியன் தான் திருடி கொடுத்துச்சு. ஆஃப் கோர்ஸ் நான் தான் திருடினேன். இத திருடுறதுக்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ண, எப்படி எல்லாம் ஐடியா பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவே. ஆனா கடைசியில் இது நமக்கு கிடைச்சிடுச்சு. அண்ணாவோட ஸ்கிராட்ச் மியூசிக் சிடி. அப்படின்னா நாளைக்கு நமக்கு பணம் கிடைச்சிடும்ல? ஆஃப் கோர்ஸ் கிடைச்சிடும். ஓ மை காட், thank you so much ஆலியா. ஐ அம் சாரி ஆலியா, ஐ அம் சாரி. நான் உன்னை தெரியாம தப்பா நினைச்சிட்டேன். ஓகே ஃபைன். இப்போது குடிக்க தண்ணி குடிக்கிறியா? பயங்கர தாகமா இருக்கு. தண்ணியில எதுக்கு? நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். ஃபைல் கொடுங்க. அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல வச்சிட்டீங்களா? வெச்சிட்டேன் மேம். என்ன எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. குட் மார்னிங் மேம். வேலையை பாருங்க. பாருங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், ஐ அம் வர்க்கிங் ஆன் மை ஸ்கிராட்ச் மியூசிக். ஸோ ப்ளீஸ் என் வேலை இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க வேணா போங்க, என்ன வேணா பண்ணுங்க. எனக்கு தேவையான பெஸ்ட் சாங்க கொடுத்துட்டு போங்க. பெஸ்டா? நான் பண்ண போற வேர்ஸ்ட் மியூசிக்கால எவனும் ஆல்பமா வாங்க கூட மாட்டான். ஒருவேளை எவனாவது வாங்கினாலும் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட பணத்தை திருப்பி கேட்பான். வர்ஸ்ட் மியூசிக்கை பண்ணி கொடுத்து ஆல்பமை ஃப்ளாப் ஆக்கி எனக்கு லாஸ் ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். ஏன்னா உங்களோட பெஸ்ட் சாங் கிடைக்கிற வரைக்கும் நான் ஆல்பமை லான்ச் பண்ணவே மாட்டேன். ஒரு ராக் ஸ்டாரா உங்களோட இமேஜை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடிக்கடி உங்க சாங் மார்க்கெட்ல வரணும், ஹிட் ஆயிட்டே இருக்கணும். மேனேஜர். எஸ் சார். நான் அந்த ஸ்கிராட்ச் மியூசிக் சிடி கொடுத்து அனுப்புறேனே, அது எங்க இருக்கு? எந்த சிடி சார்? அதான் நேத்து ஆலியா எடுத்துட்டு வந்த சிடி. அதுவா சார்? ஆலியா மேடம் அதை அவங்க கேபின்ல வச்சிருக்காங்க. பாருங்க சார். நீயே வாளு மாதிரி என் பின்னாடியே வந்துட்டு இருக்க. எனக்கு ஃபேன் ஃபாலோயிங்னா பிடிக்கும், இரிட்டேட்டிங் பீப்பிள் பிடிக்காது. ஓகே, அப்ப நீங்க வேணா என் பின்னாடி வாங்க. என் பின்னாடி யார் வால் மாதிரி வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆலியா என் சிடி எங்க வச்சா? ஆலியா நேத்தே சீடியை திருடி இருப்பாளோ? நல்லதுதான். அப்படி அவ சீடியை திருடி இருந்தானா இன்னைக்கே அவளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். மேனேஜர். எஸ் சார். அதான் இந்த அந்த சிடி எங்க வச்சிருக்கான்னு தெரியுமா? சாரி சார், அது அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லல சார். ஓகே. என்னாச்சுன்னா? ஆலியா, நல்ல வேளை நீயே வந்துட்ட. நான் நேத்து உனக்கு ஒரு சிடி கொடுத்தனே, அது எங்க? நல்லா மாட்டினா. இப்ப மட்டும் என்கிட்ட கேமரா இருந்தா இந்த சீனை அப்படியே ஷூட் பண்ணி பாட்டிக்கிட்டேயும் அம்முக்கிட்டேயும் போட்டு காட்டுவேன். அவங்களும் சந்தோஷப்படுவாங்க.